பிராரத்தத்தின் நியதியை விளக்கக்கூடாது என்பது புருஷ பிரயத்தனமின்றி இருப்பவருக்கே ஆகும். இது ஒரு முக்கியமான விஷயம். உங்க எல்லாருக்கும் இந்த கேள்விகள்லாம் இருக்கும், நல்லா கேளுங்க. பிராரத்தத்தின் நியதியை விளக்கக்கூடாது என்பது புருஷ பிரயத்தனமின்றி இருப்பவருக்கே ஆகும். விதி மதியை வெல்ல முடியுமா, மதி விதியை வெல்ல முடியுமாங்கிற கேள்விக்கு வர பதில் தான் அது. எவன் ஒருவன் தன்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப், பர்பஸ் ஆஃப் பர்த்தை நோக்கி அவன் முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணலையோ, அவன் பிராரத்தன்ற அந்த விதிப்படிதான் அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். அவனுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அவன் பிறப்பான், இறப்பான், ஆசை அச்சத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருப்பான். தான் எதற்கு வந்தோம், தான் எதற்கு வாழ்கிறேன், தன்னுடைய நோக்கம் என்ன என்பது அதை நோக்கி திரும்புவனுக்குத்தான் அவனுடைய விதியானது மதி என்ற அந்த இறைவனுடைய அருளால் அதிலே சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை தான் இங்க சொல்றார். எப்படி என்றால் பிராணாயமம் ஆதிகளால், ஆதிகளால் பிராரத்தமானது ஜெயிக்கப்படுகிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட யோகிகளை பிராரத்தமானது திருஷ்ட துக்கங்களில் கூட்டுகிறதில்லை. எவர்கள் பௌருஷமின்றி இருக்கிறார்களோ அவர்கள் தான் பிராரத்தம் என்ற சர்ப்பத்தினால் விழுங்கப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுங்க. எவர்கள் பௌருஷம் இன்றி இருக்கிறார்களோ அவர்கள் பிராரத்தம் என்ற சர்ப்பத்தினால் விழுங்கப்பட்டவர்கள். பிராரத்தம் என்பது ஒரு நாகம், ஒரு பாம்புக்கு இணையா சொல்றார். பௌருஷம்னா முயற்சி, ஆத்ம ஞானத்துக்கோ அல்லது தன்னை பற்றி அறிவதற்கோ சரியான சத்தியத்தை நோக்கியோ முன்னேறுவதற்கான ஒரு முயற்சியற்றி இருப்பவர்கள் விதி என்ற ஒரு நாகத்தினால், பாம்பினால், பிராரத்தத்தினால் விழுங்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறார். நியதி என்பது சங்கற்ப ரூபமான ஈசனது சக்தியே. ஈசனே சக்தி சங்கற்பம் உடையவன், ஆதலால் அவன் நியதியை தடுக்க முடியாது. பரமேசனுடன் பக்தியுடன் விஷயத்தில் அந்த நியதியானது வலிமையற்றதாகி விடுகின்றது. எப்பொழுது பரமாத்மாவிடம் நாம் அதிக பக்தி செலுத்தும் பொழுது அவரால் கொடுக்கப்பட்டுள்ள இந்த பிராரப்தமே, அவர் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த பக்தியினால் அவர் அதனை வலிமையற்றதாக செய்து விடுகின்றார். இதுதான் அதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பரமேசனிடம் பக்தி உடையவன் விஷயத்தில், எவனுக்கு பரமேஸ்வரோட மேத்துல நிஷ்காம பக்தி இருக்கிறதோ, காம பக்தி இல்ல, நிஷ்காம, ஆசைகள் இல்லாத ஒரு அவன் மீது ஒரு அன்பு பக்தி இருக்குதோ, அவனுடைய நியதி, அவனுடைய பிராரத்தத்தை வலிமையற்றதாகி விடுகின்றது. அந்த பிராரத்தமே என்ன ஆயிடுது, அவர் அதை வலிமையற்றதாக பண்ணிடுறாரு பகவான். ஆதலினால், அதனால நான் சொல்றதை கேளுப்பா ஏமசூடா கணவனே, குதர்க்கத்தை விட்டு நிஷ்காமமான இதன் முதன்மையான ஏணி, இதுதான் முதல் படி. இதின்றி பலனளிக்கக்கூடியது வேறு யாது ஒன்றும் கிடையாது. இதுதான் முதல் படி, இதுதான் பலனை கொடுக்கிறது. இது இல்லாம வேற எதுவுமே என்ன பண்ணாது, பலனை கொடுக்காது அப்படின்னு இங்க சொல்றா. நல்லது.